ரொம்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா நண்பா, நாம வாழ்க்கையில பாதி நேரம் பார்த்தீங்கன்னா கடந்து வந்த கவலையை பத்தியும் வரப்போற பயத்தை பத்தியும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். இப்ப நிகழ்காலத்துல என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிற விஷயத்தையே நம்ம யோசிக்கிறதே இல்லை. நிகழ்காலத்தை கோட்டை விட்டுறோம். அந்த விஷயத்தை எப்படி ரெக்டிஃபை பண்றது? அதுக்கு சின்னதா ஒரு மோட்டிவா ஒரு விஷயம் சொல்றேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ, பிடிக்கலன்னா ஃப்ரீயா விட்டுரு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கேளு நண்பா அது என்னன்ட்டு. ஒரு ஷிப் எடுத்துக்கு, உதாரணத்துக்கு ஒரு கப்பல் எடுத்துக்கு. அந்த கப்பல் பார்த்தீங்கன்னா நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய ஒரு கப்பல். அந்த கப்பல் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு ஆபத்தான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கேன், அங்க இருக்கிற கேப்டன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுவிட்சை தான் கண்ட்ரோல் பண்ணி தட்டுவாரு. அந்த சுவிட்சை தட்டின உடனே பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஷிப்ல உள்ள கம்பார்ட்மெண்ட் எல்லாமே டைட்டா க்ளோஸ் ஆயிடும். அது டைட்டா க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டர் டிராப் கூட எந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்குள்ளாரையும் நுழைய முடியாது. அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அந்த ஷிப்பு தான் நம்ம. அந்த ஷிப்பு மாதிரியே நாமளும் வாழ்க்கையில நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய விஷயம் இருக்கு. இந்த பயணத்துல நிறைய சவாலான சுச்சுவேஷன்லாம் வந்து நம்ம எதிர்கொள்வோம். நிறைய சவால்களான விஷயத்தெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபேஸ் பண்ற டைம்ல நம்மளோட மனசை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். அந்த வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் சொன்ன பார்த்தியா, அதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட நிகழ்காலம். இந்த நிகழ்காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த கடந்த காலத்து கவலை என்னும் நீரும் எதிர்காலத்து பயம் என்னும் நீரும் வந்து நம்ம இப்ப செய்ய வேண்டிய விஷயத்த வந்து பாதிச்சிடக்கூடாது நண்பா. அதுல வந்து நம்ம கவனமா இருக்கணும். ஸோ நேற்றைய கவலையும் இருக்கக்கூடாது, நாளைய பயமும் இருக்கக்கூடாது. நாம இன்னைக்கு நிகழ்காலத்துல என்ன நம்ம செய்யணுங்கிற விஷயத்த செம்மையா நம்ம செஞ்சுட்டு நாம பாட்டுக்கு வாழ்க்கையை நோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் நண்பா. இந்த விஷயம் உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு. நம்ம சேனல்ல இதே மாதிரி நிறைய விஷயங்கள், மோட்டிவேஷனான விஷயம் பேசுறேன், நிறைய நியூஸ் மாதிரி விஷயம் பேசுறேன், நிறைய நிகழ்வுகளை பத்தி பேசிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட MDC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்பா. உன் ஃப்ரெண்டுக்கும் சொல்லி இந்த மாதிரி ஒரு சேனல் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ண, நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.